இன்றைய தமிழ் கூறு நல்லுலகிலே எங்களைப் போன்ற ஒரு காலை அப்புறப்படுத்தி இருக்கின்றவர்கள் போக இளைய தலைமுறையினர் மிக அற்புதமாக முன்னேறி வருகிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த இளைஞர் உலகத்தில வில்லாளரை எண்ணில் விரலுக்கு முன் நிற்கும் வீரன் என்று சொல்லுவது போல சத்தியசீலன் என்று எண்ணிவிட்டால் அடுத்தவனை எண்ணுவதற்கு மோதிர விரல் மடக்க முடியாத அளவுக்கு தண்ணீரில்லாத பெருங்கலைஞராக விளங்குகிறார் அன்பர் டாக்டர் சத்தியசீலன் அவர்கள். எனவே இளைய தலைமுறை இவ்வளவு சிறந்த நிலையில் வரும்போது என் போன்ற முதிய தலைமுறையினருக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி. தம்மில் தம் மக்கள் அறிவுடைமை என்றான் வள்ளுவப் பேராசான். அதற்கு ஏற்ப அப்பெருமகனார் தம்முடைய தலைமை உரையை நிகழ்த்துமாறு கம்பன் கழகத்தின் சார்பாக வேண்டிக் கொள்கிறேன். நல்ல மழை, நல்ல மழை. கடலை தின்ன வேண்டும் என்று ஆசை. நிலக்கடலை கையில் இருந்த காசுக்கு வாங்கிவிட்டேன். கடலை தீர்ந்து விட்டது, ஆசை தீரவில்லை. என் மீதே ஒரு நம்பிக்கை எனக்கு. ஒன்றிரண்டு உரித்து வாயில் போடும்போது பருப்பை கீழே போட்டிருக்க மாட்டோமோ என்று சுற்றுமுற்றும் தேடி பார்த்தேன். நம்பிக்கை வீண் போகவில்லை. ஒரு பருப்பு கிடந்தது. யாரும் பார்க்காத போது குனிந்து பொறுக்கி வாயில் போட்டு கடித்தேன். அது சொத்தை கடலை. அதுவரை தின்ற கடலையின் சுகத்தையும் அது கெடுத்து விட்டு போய்விட்டது. அதை போல நல்ல கடலை தின்றிருக்க நீங்கள் இந்த சொத்தை கடலையால் நல்ல பேச்சினுடைய சுவையை எங்கே இழந்து விடுவீர்களோ என்று அஞ்சிக்கொண்டே தொடங்குகிறேன். வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய எங்கள் அன்னார் பேராசிரியர் ஆசாஞா அவர்களே, அன்பிற்கும் பாசத்திற்கும் வழிபாட்டிற்கும் உரிய சிவராம்ஜி அவர்களே, அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணன் சிலம்பொலி அவர்களே, அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய வானொலி நிலைய இயக்குனர் திரு செல்வம் அவர்களே, அன்பிற்குரிய வள்ளல் பெருந்தகை சரவணன் அவர்களே, இந்த மேடையிலே பரிசு பெற்ற பாராட்டும் பெற்ற சமுதாய தமிழ் தொண்டினை செய்த சான்றோர் பெருமக்களே, வணக்கத்திற்குரிய அண்ணார் ராஜாராம் அவர்களே, என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணார் ஆரம்பி அவர்களே, இங்கே எங்கள் அன்னார் வழிகாட்டியாக விளங்குகின்ற எஸ்கே ராமராசன் அவர்களே, இன்று பரிசு பெற்ற மாணவ மாணவியர் பெருந்தகைகளே, வணக்கத்திற்குரிய முன்னாள் வானொலி இயக்குனர் அருமையா கோபால் அவர்களே, சான்றோர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எளியனுடைய பணிவான வணக்கங்கள். அருமையண்ணன் சிலம்பொலி அவர்கள் பேராசிரியர் ஆசா அவர்களுடைய தந்தையாரிடத்தில் பாடம் கேட்டேன் என்று தொடங்கினார். நானும் ஒரு ரகசியத்தை சொல்ல வேண்டும். அவர்கள் பாடம் கேட்டார், நான் பாட்டு கேட்டேன். 30 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் தலைமையில் பெருஞ்சொல் விளக்கினார் சரவண முதலியார் அவர்களுடைய தலைமையில் சிலப்பதிகாரமும் வள்ளுவமும் என்ற தலைப்பிலே நான் உரையாற்ற, அவர்கள் இன்றைக்கு எப்படி இளைய தலைமுறையை சார்ந்தவன் வளர்ந்திருக்கிறான் என்று வாழ்த்தினார்களோ, அதே போல அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லி வாழ்த்தினார்கள். நான் எல்லாம் இனிமேல் மரத்தில் ஏறலாம். ஏனென்றால் நல்ல இளைஞர்கள் தமிழுக்கு தொண்டு செய்ய முன்வந்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் விலகிக் கொள்ளலாம் என்பதை அந்த வார்த்தையால் சொன்னார்கள். சொல்லிவிட்டு 1.5 மணி நேரம் பேசினார்கள். அந்த 1.5 மணி நேரமும் என்னுடைய 1 மணி நேர பேச்சில் எவ்வளவு குற்றங்கள் இருந்தன என்பதையே சொல்லி முடித்தார்கள். அன்றைக்கு அவர்களிடத்திலே இருந்து கற்றுக்கொண்டதுதான் மேடையில் எதை சொல்ல வேண்டும் என்பதை விட
எதை சொல்லக்கூடாது என்பதை நான் முழுமையாக அவர்களிடத்திலே புரிந்து கொண்டேன். இன்றைக்கு அவர்கள் என்னை இங்கே பாராட்டி இருக்கிறார்கள். மிக அருமையாக இங்கே கம்பன் கழகத்தில் 14வது விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார். இது ஒரு பெரிய வியப்பு. 14 ஆண்டுகள் கழித்துத்தான் ராமனுக்கு முடிசூட்டு விழா நிகழ்ந்தது. அதை போல என்னை போல இருக்கிற சாமானியனுக்கும் கூட இங்கே இடம் கிடைத்திருக்கிறது என்றால் ஒருவேளை 14 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டுமோ என்னவோ. என்னுடைய அன்பு சகோதரர் பழனியப்பன் அவர்கள் எனக்கு கடிதம் எழுதிய போது, முதல் நாள் நீ விழாமங்கலத்தில் தலைமை ஏற்கிறாய் என்று எழுதிய போது, நான் உண்மையிலேயே அந்த கடிதம் அவரிடத்திலிருந்து வந்ததா அல்லது என்னை இப்படி இந்த பதவிக்கு அமர்த்தினார்கள் என்பது எனக்கு புரியவில்லை. கடையனுக்கும் கடை தேற்றம் என்ற அந்த சொற்றொடர் நினைவுக்கு வந்தது. இன்றைக்கும் விழாவிலே நான் கடைசியாகத்தான் உரையாற்றுவதற்கு நிற்கிறேன். மிக அருமையாக அவர்கள் நடத்துகிற இந்த விழாவில் நான் இன்றைக்கு உங்களோடு சேர்ந்து இந்த கம்பன் விழாவை மிகச்சிறப்பாக எடுத்து பல நல்ல காரியங்களை அருமையாக செய்து வருகின்ற முன்னாள் நீதிபதி, கம்பன் கழக தலைவர் உயர் திரு இஸ்மாயில் அவர்கள் நல்ல உடல் நலமும் மிகச்சிறந்த வளமும் பெற்று பல்லாண்டுகள் கம்பனுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்று நான் வணங்குகிற ராமனை வழிபட்டு என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன். நல்ல பண்பு என்பதற்கு தமிழனை தவிர வேறு யாரும் இலக்கணம் சொன்னதில்லை. அந்த பண்பு எது என்றால், உன்னை சுற்றிலும் இருப்பவர்கள் நிலையை அறிந்து கொண்டு நீ செயல்படுவது நல்ல பண்பு என்று கலித்தொகையில் சொன்னான். என்னை சுற்றிலும் இருக்கிற உங்கள் நிலை எனக்கு புரிகிறது. ஆகவே நான் எப்படி செயலாற்ற வேண்டுமோ அப்படி செயலாற்றுவேன். கம்பன் விழாவில் நான் எண்ணி பார்க்கிறேன். ராமாயண விழா என்று போடாமல் கம்பன் விழா என்று ஏன் போட்டிருக்கிறார்கள் என்று சிந்திக்க தொடங்கினேன். கம்பன் விழா என்று அவர்கள் போட்டிருக்கிறார்களே, ராமாயண விழா அல்லவா அது என்று. ஏனென்றால் ராமாயணத்தில் ராமன் இருக்கிறான், சீதை இருக்கிறாள், கம்பன் இல்லை. கம்பன் இல்லாமல் இருப்பதுதான் ராமாயணத்திற்கே சிறப்பு. எந்த மனிதன் தத்துவத்தை முன்னிறுத்தி தான் பின்னால் மறைந்து போகிறானோ அவனால் தான் இந்த உலகம் இன்று வரை வாழ்ந்திருக்கிறது. கவிச்சக்கரவர்த்தி கம்பனும் அப்படித்தான். கம்பன் அதை சூசகமாகவே நமக்கு பட்டாபிஷேக பாட்டிலே, முடிசூட்டு விழா பாட்டிலேயே சொல்லிவிடுகிறான். அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் பற்ற இருவரும் கவரி வீச விரை செறி குழலி ஓங்க சடையப்ப வள்ளலுடைய முன்னோர் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி என்ற அந்த பாடலில் ராமனுக்கு முடிசூட்டு விழா நடக்கிறது. ஆனால் அந்த பாடலில் ராமனே இல்லை. அதே போலத்தான் இந்த காவியத்தில் நான் இல்லை என்று கம்பன் ஒதுங்குகிறான். எப்பொழுது ஒரு காப்பியத்தை தருகிற கவிஞன் ஒதுங்கி போகிறானோ அப்பொழுது அந்த காப்பியம் நம்மால் வேறுபாடில்லாமல் கற்க துணையாக இருக்கிறது. இவன் யார் என்று தெரிந்து கொண்டால் அவனுக்காகவே அவன் தந்ததை விலக்கி விடுவோம். ஆனால் அவன் யார் என்று தெரியாவிட்டால் அதனுடைய தன்மையை மாத்திரம் புரிந்து கொண்டு கையிலே எடுத்து வைத்துக் கொள்வோம். வீட்டிலே காஃபி போட சொன்னேன், தண்ணீரை கொதிக்க வைத்தாள். நீ கூட வீட்டிலே ஆணையிடுகிற அளவு தைரியம் உடையவனா என்று கேட்டு விடாதீர். வேண்டுகோள் தான் விடுத்தேன். தண்ணீரை கொதிக்க வைத்து காப்பித்தூளை அள்ளி போட்டாள். காப்பித்தூள் சொல்லிற்று, கேவலம் தண்ணீரோடு நான் கலக்க மாட்டேன், எவ்வளவு உயர்ந்த இடத்திலிருந்து வருகிறேன். காப்பித்தூள் சொல்லி ஒதுங்கி நின்றது. சர்க்கரை போட்டால் வைரத்தூள் போல இருக்கிற என் வடிவத்தை இழக்க நான் தயாராக இல்லை என்று கரையாமல் ஒதுங்கி நின்றது. பாலை ஊற்றினாள். பால் மனிதன் குடிக்கத் தொடங்கிய காலத்திலிருந்தே இந்த பயலோடு சேர்ந்துதானே தண்ணிப்பால் என்று எனக்கு கெட்ட பெயர். நான் பச்சை குழந்தையின் உள்ளத்தை போல என்னுடைய வெண்மையை இழக்க தயாராக இல்லை என்று பால் தனியாக நின்றது. பால் தனியாக நின்றால், சர்க்கரை கரையாதிருந்தால், காப்பித்தூள் விலகி நின்றால் எனக்கு காப்பி கிடைக்காது. ஆனால் பால் தன் நிறத்தை இழந்து விட வேண்டும். அதே போல சர்க்கரை தன் வடிவத்தையே கரைத்து கொண்டு அது இறந்து விட வேண்டும். காப்பித்தூளோ வெளியேறிவிட வேண்டும். ஆனால் மறந்து விடக்கூடாது. பால் சுவையை வைத்துவிட்டு, காப்பித்தூள் சாரத்தை வைத்துவிட்டு, சர்க்கரை இனிமையை வைத்துவிட்டு அவைகள் வெளியேறிவிட வேண்டும். எப்பொழுது அவைகள் வெளியேறுகின்றனவோ அப்பொழுதுதான் எனக்கு காப்பி கிடைக்கிறது. அதை போல எப்பொழுது ஒரு காவிய கர்த்தா அதை விட்டு வெளியேறுகிறானோ அப்பொழுதுதான் எனக்கு காப்பியமே கிடைக்கிறது. கம்பன் அந்த காப்பியத்திலிருந்து முற்றிலும் தன்னை விலக்கி கொண்டான். என்ன காரணம்? காலம் காலமாக இன்னார் இனியார் இன்ன சாரார் என்று இல்லாமல்
எல்லோருமே இந்த காவியத்தினால் பயன்பெற வேண்டும் என்ற ஆசையினாலேதான் கம்பன் வெளியேறிவிட்டான். தன்னை இனம் காட்டிக் கொள்ளவில்லை. 10,000 பாடிய கம்பன் ஒரு 100 பாடல்களில் தன் வரலாற்றை சொல்லி இருக்கக்கூடாதா? 1330 குறளை தந்த திருவள்ளுவன் ஒரு 10 பாடலில் தன் வாழ்க்கையை சொல்லி இருக்கக்கூடாதா? 5000 வரிகள் எழுதிய இளங்கோடிகள் காவியத்தினுள்ளே தான் யார் என்பதை தெரிவித்திருக்க கூடாதா? தமிழ் சான்றோர்கள் அத்துணை பேரும் தங்களை வெளியே நிறுத்திவிட்டு தத்துவங்களை முன்னால் நிறுத்தியவர்கள். அந்த வரிசையில் தலை நிற்கிறவன் காவிய சக்கரவர்த்தி கம்பன். எண்ணி பார்க்கிறேன், எதற்காக அந்த காவியத்தை தந்தான்? ராமகாதையை அண்ணன் அவர்கள் சொன்னது ரொம்ப சுருக்கமா 2ஐயும் சேர்த்து சொன்னார். இன்றைக்கும் கிராமத்தில் ரொம்ப சுருக்கமா ராமாயணத்தை சொல்லுவார். ராமகோணாம் பொண்டாட்டிய ராவண கோணம் எழுந்துட்டு போனா அனுமந்த கோணானோட போய் அடிச்சு பிடிச்சு கொண்டு வந்துட்டான். 6 காண்டமும் முடிச்சுட்டான். அதுல ராமகோணாம் பொண்டாட்டி என்னொன்னு பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் முடிஞ்சு போச்சு. ராவண கோணான்னு சொன்ன உடனே அங்கேயே ஆரண்ய காண்டம் முடிஞ்சு போச்சு. அனுமந்த கோணானோட போயின்னு சொன்ன உடனே கிஷ்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் முடிஞ்சு போச்சு. அடிச்சு பிடிச்சு கொண்டுட்டு வந்தான்னு சொன்ன உடனே யுத்த காண்டம் முடிஞ்சு போச்சு. அவன் ராமாயணத்தை சுருக்கமா சொல்லுவான். கதை மிகவும் சிறியது. ஆனால் கவி சக்கரவர்த்தி எதற்காக இப்படி பாடினான் இத்தனை பாடல்கள் என்று சிந்தித்த போதுதான் ஒரு உண்மை புலப்பட்டது எனக்கு. பாரதி அதை சொன்னான். எல்லை ஒன்று இன்மை எனும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சி என்று கவி சக்கரவர்த்தியை பாரதி பாராட்டினார். எல்லையொன்றின்மை எனும் பொருள் பரம்பொருளா அல்லது வேறு ஏதாவதா என்றெல்லாம் சிந்தித்த எனக்கு கம்பன் குறிகளால் என்ற சொல்லை பார்த்த பிறகு ஒரு பொருள் தோன்றிற்று. அது சரியோ தவறோ கூட்டம் முடிந்தவுடன் நான் பாராட்டு பெறுவதும் அடி வாங்குவதும் அண்ணன் கையில் இருக்கிறது. எல்லையொன்றின்மை எனும் பொருள் என்பதே உணர்வுகள் தான். உணர்வுகளுக்கு எல்லை இல்லை. கோபத்திற்கு எல்லை உண்டா? தியாகத்திற்கு எல்லை உண்டா? வெறுப்பிற்கு எல்லை உண்டா? வீரத்திற்கு எல்லை உண்டா? இவற்றிற்கெல்லாம் வடிவங்கள் இல்லை. இவற்றிற்கு எல்லையும் இல்லை. சில நேரங்களில் சில பேர் சொல்லுவான், அவன் முழ நீளம் கோவிச்சுக்கிட்டான், இவன் முழம் போட்டா இழந்தான், உன் மீது எனக்கு 4 கிலோ அன்பு, யாராவது சொன்னதுண்டா? இதற்கு எல்லையும் இல்லை, பரிமாணமும் இல்லை. ஆனால் அவற்றிற்கெல்லாம் வடிவத்தை கொடுத்து குறியீடுகளை கொடுத்து இவைதான் அவை. தொண்டு என்ற ஒன்று உனக்கு தெரிய வேண்டுமா? இலக்குவனை பார். வீரம் என்ற ஒன்றை நீ அறிந்து கொள்ள வேண்டுமா? இந்திரஜித்தனை பார். தியாகம் என்ற ஒன்று உனக்கு புரிய வேண்டுமா? பரதனை பார். கற்பு என்பதை காண விரும்புகிறாயா? அது அயோத்தியில் மட்டுமல்ல, இலங்கையிலேயும் மண்டோதரியை காண்பதால் உன்னால் கற்பின் வடிவத்தை கண்டுவிட முடியும் என்று வடிவமில்லாததற்கு எல்லை இல்லாததற்கு ஒரு எல்லையை வகுத்து எனக்கு குறியீடுகளாக பாத்திரத்தை தந்தானே. அந்த பாத்திரங்களை நினைத்தவுடன் அந்த உணர்வு அலைகள் என்னை சூழ்ந்து கொள்ளுகின்றன. நான் அந்த உணர்வு அலையால் உந்தி செல்லப்படுகிறேன். கவி சக்கரவர்த்தி கம்பன் அதைத்தான் கருதினான். குறியீடுகள் நமக்கு எதையும் எளிமையாக உணர்த்தும். 2 எலும்பை போட்டு ஒரு மண்டையோடு வரையப்பட்டிருக்குமானால் அது அபாயம். 1000 வோல்ட்ஸ் மேல் அங்க கரண்ட் போகிறது. ஒரு பையை தூக்கி கொண்டு பையன் ஓடுகிற படம் இருக்குமானால் இங்கு பள்ளிக்கூடம் இருக்கிறது, காரோட்டிகள் எச்சரிக்கையாக போக வேண்டும். ஒரு கேட் போட்டிருப்பானால் இங்கே லெவல் கிராசிங் இருக்கிறது. இவை அனைத்தும் எனக்கு உணர்த்தப்படுகின்றன குறியீடுகளால். கவி சக்கரவர்த்தி கம்பன் அப்படித்தான் தன் பாத்திரங்களை எல்லையில்லாத உணர்வுகளுக்கெல்லாம் குறியீடுகளாக அமைத்தான் என்று நான் வகுப்பிலே சொன்னேன். மாணவர்கள் எல்லாம் மகிழ்ந்து கேட்டார்கள். மாபெரும் உண்மையை ஆசிரியன் சொல்லிவிட்டானே என்று அவர்கள் மகிழ்ந்த மகிழ்ச்சி அவர்கள் எழுந்து வேகமாக வகுப்பை விட்டு போனதிலிருந்து நான் புரிந்து கொண்டேன். மறுநாள் காலையில் வகுப்பிற்குள்ளே வந்தேன். அந்த பெரிய போர்டிலே கரும்பலகையில் ஒரு பெரிய ரம்பத்தின் படம் போட்டிருந்தான். இது என்ன என்று கேட்டேன். இதுதான் உங்கள் தொழிலுக்கு குறியீடு என்று மறுநாள் என்னை பார்த்து சொன்னார். பொதுவாகவே குறியீடுகளை வைத்து உணர்வுகளை கவி சக்கரவர்த்தி கம்பன் சொல்லுகிறார். வாழ்வியல் நுட்பங்களை எல்லாம் சொல்லுகிற வாழ்வியல் நுட்பங்களில் இந்த வையகம் எதனால் துன்புறுகிறது என்பதை வரையறுத்து காட்டுகிறான். இந்த உலகம் எதனால் துன்புறுகிறது தெரியுமா? வேறு காரணம் இல்லை. மற்றவன் குற்றத்தை உற்று கவனிக்கிற இவன் தன் குற்றத்தை கவனித்துக் கொள்ள மாட்டேன் என்கிறான். தன் குற்றத்தை இவன் உணர்ந்து கொள்வானேயானால் இந்த உலகத்தில் துன்பம் இல்லை. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு என்று வள்ளுவன் சொன்னான். பிறரை கண்டு பிழை சொல்லுவதே வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்று வாழ்கிறவனே இருக்கிறான். எதை சொன்னாலும் அடுத்தவனை குற்றம் சொல்லுவதுதான் அவன் வாழ்க்கை.
இது வீட்டிலிருந்து நாடு வரை நிகழ்கின்ற சாதாரண நிகழ்ச்சி. ஆனால் நாட்டில் கொடுமையான நிகழ்வுகளை உருவாக்குகிற நிகழ்ச்சி, உணர்ச்சி. கவி சக்கரவர்த்தி கம்பன் நினைக்கிறார், இந்த செய்தியை எப்படி சமுதாயத்திற்கு உணர்த்துவது? வேறு எந்த பாத்திரத்தின் மூலமாகவும் இதை சொன்னால் கவனிக்காமல் கூட போய்விடுவான். ஆகவே கதையின் நாயகன் யாரோ, காசில் கொற்றத்து ராமன் யாரோ, அவனிடத்திலேயே இந்த நிகழ்ச்சியை வைத்து காட்டுகிறான். ராமனும் இலக்குவனும் மாயமான் பின்னாலே போகிறார். எவ்வளவு வேகமாக அவர்கள் ஓடினார்களோ அவ்வளவு வேகமாக என் பேச்சும் நகரும். அவர்கள் ஓடிய பிறகு ராவணன் வந்து சீதையை எடுத்துச் சென்றான். செய்தி அறிந்தவுடன் ராமன் கையிலே வில்லை ஏந்தினான். 7 உலகங்களையும் நான் அழிக்கிறேன் பார் என்று மிக கோபத்தோடு நிற்கிறான். ஜடாயு வருகிறார். வந்தவுடன் ஜடாயு சொல்லுகிறார், ராமா, ஏன் இவ்வளவு கோபம்? வேறொன்றும் இல்லை. அந்த ராவணன் எடுத்து செல்லும் போது முனிவர்கள் பேசாதிருந்திருக்கிறார்கள், தேவர்கள் பார்த்திருந்திருக்கிறார்கள், இந்த உலகத்து மக்களும் பார்த்திருக்கிறார்கள். இந்த கொடுமையை தடுக்காமல் இருந்த அவர்களை நான் அழிக்கப் போகிறேன் என்று வில்லை கையிலே எடுத்தவுடன் ஜடாயு சொல்லுகிறார், தம்பி கொஞ்சம் பொறு. யாரை பார்த்து? காவிய நாயகனை பார்த்து. அழகு பொருந்திய உங்கள் மனைவி, உன்னுடைய மனைவியை இங்கே தனியே விட்டுவிட்டு நீ மானின் பின்னால் போய் குலப்பழி கூட்டிக் கொண்டது உன் குற்றமே தவிர உலகம் செய் பிழை என்றா கருதினாய்? வம்பிழை கொங்கை வனத்திடை தமிழ் வைக கொம்பிழை மானின் பின் போய் கொடும்பழி கூட்டிக் கொண்டீர். உம்பிழை என்பதல்லால் உலகம் செய் பிழையும் உண்டோ? இந்த உலகம் செய் பிழையும் உண்டோ என்ற சொற்றொடரில் ஜடாயு எதை சொல்லுகிறார்? ராமா, மறந்து விட்டாய்? இல்லை, உனக்கு புரியவில்லை. மானுடனாக நீ வடிவம் தாங்கி இருக்கிறாய். உலகமும் முனிவர்களும் தேவர்களும் எவனுக்கு அஞ்சுகிறார்களோ அவனை அழிப்பதற்கு வந்திருக்கிற நீ அவனை கண்டு அஞ்சி பேசாமல் இந்த உலக மக்கள் இருந்து விட்டார்கள் என்று அவர்களை கொல்லப் போகிறேன் என்று சொல்லுகிறாயே, அதுவே குற்றம் அல்லவா என்று சொல்லுகிற இடத்தில் எனக்கு வள்ளுவனை கொண்டு வந்து நிறுத்தி, உலகத்தீரே ஏதிலார் குற்றம் போல் உங்கள் குற்றத்தை நீங்கள் பார்த்து கொண்டால் இந்த உலகத்தில் துன்பம் இல்லை என்பதை எனக்கு அறிமுகப்படுத்துகிறானே. கம்பனை எண்ணுகிறேன், அவனுக்கு விழா அல்ல, ராமகாதைக்கு விழா. ஏன்? நல் உணர்வுகளுக்கு ஒரு விழா, இது அறத்திற்கு ஒரு விழா. அந்த விழா மிகச் சிறப்பாக நடக்கிறது. அது மாத்திரம் இல்லை, எல்லா இடத்தையும் மாத்தினான். எங்க அண்ணன் சிலம்பொலி சொன்னார்கள், தொட்டான் பட்டான். தொட்டான் என்ற சொல் கம்பனுக்கு பொருந்தாதே, ஆனாலும் தமிழ் எனக்கு இடம் தருகிறது. தொடுதல் என்றால் தோண்டுதல் என்று பொருள் சொன்னார்களே. 1000 பிறவி எடுத்தால் கூட என்னால் இப்படி ஒன்றை சொல்ல முடியாது. அற்புதமாக அவர்கள் சொன்னார்களே, அதை எண்ணி பார்க்கிறேன். எல்லாவற்றையும் மாற்றினானே கம்பன். ராமன் மரத்தின் பின்னால் நின்று எய்யவில்லை, நேரில் வந்துதான் கொன்றான் என்று சொல்லக்கூடாதா? தாரை கள்ளுண்டு கழித்து சுக்ரீவன் கைப்பிடியில் இருந்தாள் என்பதை மாற்றி தாரையை கற்பின் செல்வியாக காட்டுகிறவன். சீதை சிற்றன்னை சிறிய மாமியாரிடத்திலே சண்டை போட்டுவிட்டு வந்தாள் என்பதை மாற்றி காட்டியவன். எல்லாவற்றையும் மாற்றி காட்டியவன். ஏன் இதை மாற்றாமல் விட்டார்? கம்பனுக்கு தெரியாதா? அவன் எண்ணுகிறான், இந்த உலகத்தில் ஒருபடி மேலே போகிறான். பிறர் குற்றத்தை காண்பதற்கு முன்பு அதை போல உன் குற்றத்தை காண்பது மட்டுமல்ல, பிறர் குற்றத்தை எண்ணி நீ வருந்தி அவற்றிற்கு கழுவாய் தேட முயற்சிப்பாய். ஆனால் அப்பொழுது இந்த உலகம் இன்னும் வாழும் என்ற ஒருபடி மேலே செல்லுகின்ற அறத்தை வாலி வதையிலே காட்டுகிறான். மறைந்து நின்று அம்பு எய்து விடுகிறான். வாலி கேட்கிறான், என்ன காரியம் செய்து விட்டாய்? எப்பிழை கண்டாயப்பா? பரட்கழி இது நீ பூண்டால் புகழையார் பரிக்கற்பாலார். நிறைய கேட்டுடுறார். கடைசியிலே ஒரு வார்த்தை கேட்கிறான் வாலி, அறக்கரோர் அழிவு செய்து கழிவரேல் வேறோர் குறக்கினத்தவனை கொல்ல மனுநெறி கூறிட்டுண்டோ? உன் எஜுகேஷனே தப்பு. ஒவ்வொன்னா சொல்லிட்டு வர, உன்னுடைய அரசியலும் தப்பு. நின் மண்ணுக்கு என்னுடல் பாரம் இல்லை. அது மாத்திரம் இல்லை, எங்கள் குலமுறைக்கு இது ஏற்றது எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டு அவன் ஒன்றை சொல்லுகிறான். அம்பு பாய்ந்த உடனே காலாலும் வாளாலும் இழுத்தான். ராமாங்கிற பேரை பார்த்தான். சாக போறமேன்னு பயம் வரல, அம்பு எய்துட்டானேன்னு ஆத்திரம் வரல, எதுவுமே வரல. என்ன வந்ததுன்னா கவி சக்கரவர்த்தி, நகை வர நான் உட்கொண்டான். எந்த தவறும் செய்யாத ராமனுடைய பரம்பரை ராமன் தோன்றி மறைந்து நின்று அம்பு எய்த ஒரே காரணத்தினாலேயே பழி எய்தியதே என்று அவனுடைய அவமானத்திற்கு இவன் வெட்கப்பட்டான் என்று. இதை மாத்த நினைக்கிற கம்பன் ஏன் திருவள்ளுவனை நினைக்கிறார்?
பிறர் பழியும் தம் பழியும் நாணுவார், நாணுக்கு உரைபதி என்னும் உலகு. அடுத்தவனுடைய பழிக்கும் இவன் நாண வேண்டும். தன்னுடைய பழி மட்டுமல்ல, இன்னொருவனுக்கு பழி வந்து சேர்கிறதே என்று இவன் வெட்கப்பட்டால் அப்பொழுது உலகில் ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றத்தையும் காணுகிற மனோபாவம் வரும் என்று ஒருபடி மேலே போய் சொல்லுகிறானே. அதனால்தான் திருவள்ளுவன் சொன்னான், கணவனும் மனைவி இல்லத்திலே அப்படிதானே, குற்றத்தை அடுத்தவங்க மேல போடும் போதுதானே தப்பே வருது. நான் எளிமையா சொல்லிட்டு போறேன், உதாரணம் அவ்வளவுதான். மத்தியானம் வேகமா வீட்டுக்குள்ள போறேன், காலில் பட்டு ஒரு கண்ணாடி டம்ளர் உடைஞ்சு போச்சு, எனக்கு உடனே ஆத்திரம். வீட்டுல இருக்க மூதேவிக்கு எந்த பாத்திரத்தை வச்சு எங்க பாதுகாக்கிறதுன்னு தெரியல. இவ்வளவு சொல்லுவீங்களான்னு கேட்கக்கூடாது. 120 மைல் 200 மைலுக்கு அப்புறம் வந்த தைரியம் தான். நான் இங்க இருந்து ஒரு சத்தம் போடுறேன், இந்த பொருளை எங்கு வைத்து பாதுகாப்பது என்று உனக்கு தெரியவில்லை. அங்கிருந்து ஒரு குரல் திரும்பி வருது, நடந்து வந்தவங்களுக்கு கண்ணு என்ன முதுகலியாயிருந்தது. நான் அவளை குற்றம் சொல்றேன், அவ என்ன குற்றம் சொல்றா. ஆனா நான் வள்ளுவன் வழியில வேற மாதிரி சொல்லி இருக்கலாமே. நான் கொஞ்சம் பார்த்து வந்திருந்தால் இப்படி ஆகி இருக்காது. நான் சொன்ன அவ உடனே என்ன சொல்லுவா, இல்லை நான் பார்த்து ஓரமாக வைத்திருந்தால் இப்படி ஆகி இருக்காது. வீடு அமைதியிலே தழைத்திருக்கும் அல்லவா. ஆனா சில வீடு இருக்கும், நான் கொஞ்சம் பார்த்து வந்திருந்தா இப்படி ஆயிருக்காதுன்னா, என்னைக்குதான் நீ பார்த்து வந்த, இதை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். திருவள்ளுவன் ஆனால் தான் சொன்ன, உடம்பொடு உயிரிட என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. உடம்பொடு உயிரிட என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. நட்பு என்ற சொல்லையே ஏன் போட்டான் என்றால், கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கிற இல்லற வாழ்க்கை நட்பு போல இருக்க வேண்டும். பாசம் சொல்லக்கூடாதா, காதல் சொல்லக்கூடாதா, உறவுன்னு சொல்லக்கூடாதா? சொல்லுகிற வார்த்தை நட்பு. ஏன் தெரியுமா, நான் நண்பர் வீட்டுக்கு போறேன், பழனியப்பன் வீட்டுக்கு, காபி கொடுக்கிறார், வாங்குறேன், சிந்திடுது. என் ஆடையில பட்ட உடனே நான் சொல்றேன், நான் கொஞ்சம் பார்த்து வாங்கியிருந்தா இப்படி ஆயிருக்காது. அவர் உடனே சொல்றார், இல்ல நான் கொஞ்சம் கவனமா கொடுத்திருந்தா இப்படி ஆயிருக்காது. இதுதான் நட்பு. நடைபெற்ற குற்றத்திற்கு தானே பொறுப்பேற்றல் இருக்கு, அது நட்பு. வீட்டுல கணவனுக்கும் மனைவிக்கும் அப்படி இருக்கணும், நாட்டிலையும் அப்படித்தானே இருக்கு. வீட்டில எப்படி பழியை பிறர் மீது போடுகிறோமோ அதே போல நாட்டிலேயும் அப்படித்தானே வாழ்கிறோம். நான் கல்லூரி முதல்வர், என்கிட்ட வந்து பையன் ஏன் இவ்வளவு கிளர்ச்சி மனப்பான்மையோடு இருக்கான்னா, நான் உடனே சொல்லுவேன், ஹைஸ்கூல் வாத்தியார் ஒழுங்கா நடத்தினாதானே சார். ஹைஸ்கூல் வாத்தியார போய் கேளுங்க, எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியார் ஒழுங்கா நடத்தினாதானே சார். எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியார கேளுங்க, என்னென்ன பாவம் பண்ணி பெத்தானோ அதெல்லாம் இந்த மாதிரி இருக்கு, நான் என்ன பண்றேன். அடுத்தவன் மீது பழியை போட்டு தப்புகிற இந்த சமுதாயத்தினுடைய குற்றத்தை களைய வேண்டும் என்று கவி சக்கரவர்த்தி நினைக்கிறார். எளிமையாக இருக்கலாம், ஆனால் இதுதான் கொடுமையான தீமைகளுக்கு அடிப்படை என்பதை உணர்ந்த காரணத்தினாலேதான் ராம காதையில் வாலிவதையில் சிறு மாற்றத்தை கூட செய்ய அவன் விரும்பவில்லை. அது மட்டுமல்ல, வில்லறம் துறந்த எனக்கு என்று அவனை பேச வைக்கிறார், நீ இது பொருத்தி என்று சொல்ல வைக்கிறார். இவை அனைத்தையும் சொல்லுவதற்கு காரணம், ராமன் கதையை பாடுவது மட்டுமல்ல, அதை யார் மூலமாக சொல்லுகிறான் தெரியுமா? ராமன் கதையை நான் பாட வேண்டும் என்று நினைத்தது மட்டுமல்ல, ஆனால் இந்த காவியத்தை பாடுவதன் மூலமாக இந்த உலகம் நன்மை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பாடுகிறேன் என்பதை எப்படி சொன்னான்? வாலியை சொல்ல வைத்தான். ராமன் ஏன் பிறந்து வளர்ந்து நடந்தான் தெரியுமா? உழைத்த வல் இருவினைக்கு ஊறு காண்கிலாது அழைத்து அயர் உலகினுக்கு அறத்தின் ஆறலாம் இழைத்தவன் ராமன் என்று அவனை சொல்ல வைத்து, சொல்லப்படுவது எதற்காக என்று கேட்டால் அறத்தின் ஆறுகளை சொல்ல, அறநெறிகளை சொல்ல நான் இந்த காப்பியத்தை மேற்கொண்டேன் என்று. உலகியல் சிந்தனை மட்டுமா? ஆன்மீக சிந்தனைகளை அவனை போல சொன்னவன் வேறு யாரும் இல்லை. ஒரே ஒரு பாடல், அதை அண்ணார் அவர்கள் சொன்ன வழியிலேயே சொல்லுகிறேன். விராதனை கொன்று விடுகிறான் ராமன், காலால் ஏற்றி பள்ளத்தில் தள்ளுகிறான், விராதம் தெய்வ வடிவம் பெறுகிறான். ராமனை பார்த்து சொல்லுகிறான், இந்த உலகத்தில் 1000 பசுக்களை நிறுத்தி ஒரு கன்றை அவிழ்த்து விட்டால் அந்த கன்று சரியாக தன் தாயிடத்தே போய் சேர்ந்து விடும். 1000 கன்றுகளை நிறுத்தி ஒரு தாயை அவிழ்த்து விட்டால் இந்த தாய் பசு சரியாக தன் கன்றினிடத்திலே போய் சேர்ந்து விடும். நீ எல்லா உயிர்க்கும் தாய் தானே, பரம்பொருள் தானே? கேட்கிறான். தாய் தன்னை அறியாத கன்று இல்லை, தன் கன்றை ஆயும் அறியும், அனைத்துயிர்க்கும் தாயாகி ஐய நீ அறிதி எப்பொருளும் அவை உன்னை நிலை அறியா. உனக்கு எங்களை தெரியுது, தாய் பசுவா இருக்க உனக்கு கன்றுகளாகி எங்களை தெரியுது, ஆனா கன்றுகளாக இருக்கிற எங்களுக்கு உன்னை தெரியவில்லை. மாய இது என்கொலோ
வாராதே வரவல்லாய் என்று, வராமலே வல்லவன் என்று ராமனை பார்த்து சொல்லுகிறான். வராமலே வரவல்லவன் ஏதாவது உண்டா? வராமலே வர தம்பி அசோக்குமார் பாக்குறேன், நாளைக்கு நீங்க நம்ம வீட்டுக்கு வராமலேயே வரணும். அண்ணன் நேத்து வரையில் நல்லா தானே இருந்ததுன்னு நினைச்சுக்குவார். வராமலே எப்படி வர்றது? கம்பன் சொன்னா, அது அவங்க விளக்குன பிறகுதான் நான் கற்றுக்கொண்டேன். ஒன்றும் இல்ல, ரயில்ல குளித்தலைன்னு ஒரு ஊர் இருக்கு, திருச்சியில இருந்து 24 மைல். ராத்திரி 10 மணிக்கு 10,000 ரூபாய் எனக்கு அங்க பரிசு கொடுத்தாங்க. எடுத்துக்கிட்டு அந்த வண்டியில ஏறிட்டு, முதல் வகுப்பு வண்டி, எப்பவுமே நிறைய பணம் வச்சுக்கிட்டு முதல் வகுப்புல ஏறப்படாது, ஆளே குறைச்சலா இருப்பாங்க. அது ஏறி உட்கார்ந்த உடனே தான் தெரிஞ்சது லைட் இல்லைங்கிறது. வண்டி நகர்ந்த உடனே பிளாட்பாரத்தை விட்டு நகருது, இருட்டுல உட்கார்ந்து இருக்கிறேன். திடீர்னு ஒரு நல்ல கம்பீரமான வடிவம் வாட்ட சாட்டமா எனக்கு முன்னால வந்து உட்காருது. யாருன்னே தெரியல. நான் அப்படியே நடுங்கி போய், அதுக்கப்புறம் ரயிலோட குப் குப்புங்கிற சத்தமா காதுல விழுந்தது. திக் திக்குங்கிற இந்த சத்தம் தான் என் காதலியே கேக்கு. பெட்டியை பிடிச்சுக்கிட்டு இல்லை, என் உயிரையே பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கு. 24 மைல் தூரம் கடந்த 1 மணி நேர பயணம். 24 மைல் தூரம் கடந்துட்டு 1 மணி நேர பயணத்திற்கு பிறகு கோட்டை ஸ்டேஷன், திருச்சிராப்பள்ளி ஸ்டேஷனுக்குள்ள அந்த வண்டி வருது. அந்த பிளாட்பாரத்தில் இருக்க விளக்கு வெளிச்சம் உள்ள விழுந்த உடனே எதிர்த்தாப்பல பாக்குறேன், சிலம்பொலி எண்ணம் உட்கார்ந்துருக்கு. இவங்க எப்ப வந்தாங்க? 1 மணி நேரத்துக்கு முன்னே வந்துட்டாங்க. ஆனா எனக்கு தெரியல. 24 மைல் தூரம் என்னோட பயணம் பண்ணிட்டாங்க. ஆனா எனக்கு புரியல. ஆனா எப்ப தெரியுது? பிளாட்பாரத்து விளக்கு வெளிச்சம் உள்ள வந்த பிறகுதான், ஓ, அண்ணன் என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்குங்கிறதே எனக்கு தெரியுது. அதே மாதிரி புல்லாகி பூடாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் வல் அசுரராய் மனிதராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தேன். அத்தனை பிறவியிலும் என் ஆன்ம நாயகனாகிய பரம்பொருள் என் உள்ளத்திலே என்னோடுதான் பயணம் செய்தான். ஆனால் அது எனக்கு தெரியவில்லை. எப்பொழுது தெரிந்ததென்றால், ஒரு ஞானாசிரியன் ஞானமாகிய ஒளியை எனக்குள்ளே பாய்ச்சிய போதுதான் அவனை எனக்கு இனம் காண முடிந்தது. அதை சொல்லுகிறான், வாராதே வரவல்லாய், நீ வந்து விட்டாய், ஆனால் எனக்கு புரியவில்லை அப்பா, வாராதே வரவல்லவன் நீ என்று சொல்லுகிறான். அந்த பரம்பொருளை அடைவதற்கு கூட என்ன வழி என்பதை கவி சக்கரவர்த்தி நமக்கு மிகச் சுலபமாக காட்டி விடுகிறான். சுருக்கமாக சொல்லுகிறேன், நம்ம 4 ஜாதி, 4 ஜாதி தான். ஒரு ஜாதி அன்பே வடிவான ஜாதி, இன்னொரு ஜாதி அறிவே வடிவான ஜாதி, இன்னொரு ஜாதி அன்பே வடிவான ஒரு ஜாதி, அறிவு ஞானமே வடிவான ஒரு ஜாதி. இன்னொன்னு அது மிடில் கிளாஸ், ஆசை, மறதி, பயம், இன்ப வேட்கை, இதுவே வடிவானது ஒரு ஜாதி. 4வது ஒரு ஜாதி, அது யாருன்னு கேட்டா, அவங்கிட்ட ஆசை கிடையாது, இன்ப வேட்கை கிடையாது, மறதி கிடையாது, அச்சம் கிடையாது, அன்பும் உண்டு, ஞானமும் உண்டு, தன்னலம் இல்லாத தொண்டு செய்கிற ஜாதி. இது 4வது ஜாதி. இப்ப 4 ஜாதி சொல்லிட்டேனா? ஒரு ஜாதி அன்பே வடிவான ஜாதி, இன்னொரு ஜாதி அறிவே வடிவான ஞானமே வடிவான ஜாதி, இன்னொரு ஜாதி அச்சம், இன்ப வேட்க, மறதி, இதே உள்ள ஜாதி, அதுதான் மிடில் கிளாஸ். 4வது ஜாதி இந்த குற்றங்கள் ஏதும் இல்லாமல் ஞானம், அன்பு, தன்னலமற்ற தன்மை, தொண்டு, தியாகம் அனைத்தும் உள்ள ஜாதி. இந்த 4 ஜாதி தான் மனித ஜாதி. கம்பன் பிரிச்சார். அன்பே வடிவாக இருக்கிற ஜாதி குகனை போல இருக்கவங்க. ஞானமே வடிவான ஜாதி, அங்க பாசம் எதுக்குமே இடம் கிடையாது, அது விபீஷண. இன்ப வேட்க, மறதி, பயம் இது உள்ள ஜாதி சுக்ரீவன். 4வது ஜாதி ஞானமும் அன்பும் பெற்று தன்னலமே இல்லாமல் பிறர்க்காகவே வாழ்கிற ஜாதி ஆஞ்சநேயர். 4 ஜாதியா? ராமாயணத்தை ஆழமா படிச்சா புரிஞ்சு போயிடும். இது புரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் நம்ம உலகத்திலே இருக்க மாட்டோம், ஒண்ணு வேணான்னுடுவோம். இப்ப இந்த 4 ஜாதியும் பாருங்க, ராமங்கிட்ட வந்து சேர்றாங்க. பரம்பொருளிடம் ஒரு ஆன்மா எப்படி சேருகிறது என்பதை இந்த 4 ஜாதியா பிரிச்சு 4 பேரை குறியீடா வச்சு நமக்கு உணர்த்துகிறான் ராமனை பரம்பொருளாக்கி. குகன் வந்தா யாருன்னு கேட்டா ராமன் தாயின் நல்லான்னா. தாயை விட நல்லவன்னா லட்சுமணன். ஏன் லட்சுமணன் தாயின் நல்லான்னா தெரியுமா? நமக்கு 3 அம்மா உண்டு. அயோத்தியை விட்டு புறப்படுறோங்கிற நேரத்துல ஒரு அம்மா கட்டு சாதம் கூட கட்டி கொடுக்கல. இவன் சோத்தோட வந்து முன்னால நிக்கிறான், இவன் தாயின் நல்லான். வந்த உடனே அவனை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறான் ராமன்? வா இங்கே இருத்தி ஈண்டுன்னா, பக்கத்துல உட்காரு. முனிவர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க, ஞானவான்கள். ஏன் என்ன கிடைக்கும்னு வந்து உட்கார்ந்துருக்கவன், இவன் என்ன தரலாம்னு வந்திருக்கிறவன்.
அன்புக்கு ஞானத்துக்கு ஒரு வித்தியாசம். என்ன கிடைக்கும்னு ஞானம் வரும், என்ன தரலாம் என்று அன்பு வரும். தேனையும் மீனையும் திருத்தி கொண்டான், அவனுக்கு அறிவே இல்லை. இது என்ன காம்பினேஷனோ எனக்கு தெரியல. தேனையும் மீனையும் ஒன்னா போட்டா சாப்பிட முடியுமா? சாப்பிடுறவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு அது ஒண்ணு, நான் எல்லாரையும் கேட்டுட்டேன், அது முடியாது சாருங்கிற. இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து கொண்டு வர்றான். அரசன் மகனுக்கு பரிச்சயே கிடையாது. அவன் என்ன ஆனான் தெரியுமா? ராமாயணத்தில் ராமனுக்கு தோழன் ஆனான். சரி போட்டு. சுக்ரீவன் அவன் இங்க இருந்து வரும்போதே பயம். நான் விளக்கி சொல்றதுக்கு நேரம் இல்லை. வாத்தியார் பிள்ளை மக்கு அப்படிங்கறத பழமொழியா அவனால வந்ததுதான். ஏன் கேட்டா, சூரியனுடைய பிள்ளை அவன். சூரியனுடைய மாணவன் ஆஞ்சநேயன் பக்கத்துல இருக்கான். ஆஞ்சநேயனுக்கு ராமனை லட்சுமணனை அடையாளம் தெரியுது, வாத்தியாரோட சீடனுக்கு தெரியுது, பையனுக்கு தெரியல. வாலி ஆளை வச்சு அடிக்கிறதுக்கு அனுப்பிச்சிருக்கிறான் ஓடுறான். நான் எளிமையாக்கி சொல்றதுனால, விரைவா போறதுனால சொல்றேன். கடைசியில சுக்ரீவன் வந்த உடனே அவனை ஏற்றுக்கொண்டான். அச்சத்தை நீக்கினான். அவன் இன்ப ஆசை, அவனுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தான். கொடுத்து அவனை தன்னவனாக ஏற்றுக்கொண்டான். அவனை தன் தம்பியாகவே ஏற்றுக்கொண்டான். மூணாவது ஆள் வீடணன். ஞானமே வடிவானவன். நம்முடைய நாட்டு இலக்கியங்கள் எல்லாமே அறிவையும் ஞானத்தையும் பெரிதாக போற்றுகிற இலக்கியங்கள் அல்ல, அறிவு தருகின்ற இலக்கியங்கள் அல்ல. தந்தை பெரியார் ஒரு முறை சொன்னார், தமிழன் உருப்பட வேண்டும் என்றால் அயல் நாட்டிலிருந்து ஒரு கப்பலை வரவழைத்து, நம்ம நாட்டு கப்பலா இருக்கக்கூடாது, எல்லா புத்தகங்களையும் அதுல எடுத்து வச்சு நடுக்கடல்ல பசிபிக் கடல்ல கொண்டு போய், அதான் ஆழமா இருக்கிற இடம், அணுகுண்டு போட்டு மூழ்கடிக்கணும்னார் அவர். என்ன காரணம் சொன்னார் தெரியுமா? இந்த நூல்கள் எதுவும் அறிவுக்கு வளர்ச்சி தருவனவாக இல்லை. உண்மைதான், அறிவுக்காக இந்த நூல்கள் எழுதப்படவில்லை. அறிவே வேண்டாம் என்று கூட திருவள்ளுவன் சொல்லிடுவான். அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. இன்னொன்றினுடைய துன்பத்தை உன் துன்பமாக நீ உணராவிட்டால் அறிவு பெற்று என்ன பயன்? அப்படி கல்லூரியில சூப்பர்விஷன் 3 மணி நேரம் பொழுது போகணும். என் பையன் காப்பியா அடிக்க மாட்டான். எல்லாரும் கெட்டிக்காரனான்னு கேட்கக்கூடாது. அவனுக்கும் தெரியும், அடுத்தவனுக்கும் ஒன்னும் தெரியாதுன்னு. அதனால காப்பி அடிக்க மாட்டான். சுத்தி வந்து பொழுது போகணும். எப்படி பொழுது போறதுன்னு ஜன்னல் வழியா வெளியே பார்த்தேன். மேலப்பட்ட அரிக்குமே காஞ்சரங்கா செடி, அது வளர்ந்திருந்தது. வேலியில இருந்து 2 இலைய பறிச்சு ஒரு தேய் தேய்ச்சுக்கிட்டேன். 3 மணி நேரம் சுகமா பொழுது போச்சு. அதுக்கப்புறம் என் மனம் அதோடு நிக்கல. 10 இலைய பறிச்சு பையில போட்டுக்கிட்டேன். தமிழாசிரியர் அறைக்குள்ள போனேன். வாங்க சார், குட் மார்னிங்னு எல்லாருக்கும் கை குலுக்குனேன். குலுக்கிட்டு அவனுக்கு தெரியாம ஒரு தேய் தேய்ச்சி விட்டேன். ஏன் சிரிக்கிறீங்க? யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். அத்தனை பேரும் சொரிஞ்சுக்கிட்டு இருக்கா. வெளியே வந்தேன். என்னமோ தமிழாசிரியர்கள் ஒத்துமையா இருக்க மாட்டாங்க. நீங்களே உள்ள பாருங்க சார், சொரியறதுல கூட எவ்வளவு ஒற்றுமை. கொஞ்சம் இந்த கதையில ஒரு நுட்பமான செய்தியை சொல்ல விரும்பினேன். எனக்கு அன்பு இருக்குமானால் அறிவு வளர்ந்த அளவிற்கு அந்த செடி விஷச்செடி என்று அகற்ற சொல்லி இருப்பேன். எனக்கு அன்பு இருந்திருக்குமானால் அதை செய்திருப்பேன். ஆனால் என் அறிவு அந்த செடியின் விஷத்தன்மையை பற்றி தெரிந்து கொண்ட பிறகு என்ன செய்கிறது என்றால், அதை வைத்து எப்படி விளையாடலாம் என்று நான் நினைக்கிறேன். 43 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மாதத்தில் 6ஆம் தேதி காலை ஹிரோஷிமா மீது அணுகுண்டு போடப்பட்டது. வெடிக்கப்பட்ட போது ஓபன் ஹீமர் என்ற அந்த அறிவியல்வாதியை போய் கேட்டபோது அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? I am death, I am become death, the shatterer of the worlds என்று கண்ண பரமாத்மா கீதையில் சொன்னதுதான் என் நினைவில் பளிச்சிடுகிறது. கீதையில் சொன்னது அணுகுண்டு போட்டவனுடைய அறிவில் பளிச்சிட்டது. போட வேண்டிய நிர்பந்தம் இருக்கலாம். ஆனால் 1,48,000 சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் உயிரிழக்கிறார்களே என்ற ஒரு கணம் அன்பு வந்திருக்குமானால் கீதையை படித்த அவனுக்கு இதை போட வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்காதே. கீதையிலே கூட அழிவை சொல்லுகிற பகுதிதான் நினைவுக்கு வந்தது. காப்பாற்றுகிறவன் நானே என்று கண்ணன் சொன்னது நினைவுக்கு வரவில்லை என்று சொல்லுகிறானே. ஆக கம்பன் நினைக்கிறான் அறிவு மாத்திரம் பெற்று, ஆனால் அன்பில்லாமல் இருப்பானே, ஆனால் அவனால் எந்த பயனும் இல்லை என்று. வீடணன் அறிவு பெற்றவன், ஞானம் பெற்றவன் வருகிறான். வந்தவுடனே பரிசோதனை நடக்கிறது. அதற்கு பிறகு ராமன் அவனை ஏற்றுக்கொள்ளுகிறான். அந்த வார்த்தையை மாத்திரம் ஞாபகத்தில் வச்சுங்க. குகனோடும் ஐவரானே முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடும் அருவரானே எம்முழை ஞானத்தால் வந்த இல்லை, எம்முழை அன்பின் வந்த
அகனமர் காதல் ஐய நின்னோடும் எழுவரானே. வரும்போது என்ன நினைச்சுக்கிட்டு வீடனன் வந்தான் தெரியுமா? இவன் தான் புன்புல பிறவியின் பகைஞன், இவன் தாளை புல்லுதும் புல்லி பிறவி போக்குதும் சொல்லிட்டே வந்தான். ஆனால் ராமன் எதனால் ஏற்றுக்கொண்டான் கேட்ட, வீழ்ந்து எழுந்து கண்களிலே நீர் அருவி கொட்ட வந்து நின்றானே, அந்த கோலத்தை பார்த்தவுடன் அன்பிற் சிறந்தவன் இவன் என்று, அன்பிற்காகத்தான் உன்னை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறான். கடைசியாள் ஆஞ்சநேயன். எல்லாம் முடிந்தது, ஆஞ்சநேயன் நிற்கிறான். பட்டாபிஷேகத்தின் போது பரிசு கொடுக்க நினைக்கிறான் ராமன். ஆஞ்சநேயா, உனக்கு பரிசு தர வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனாலும் கூட எதை தருவது என்று எனக்கு புரியவில்லை. ராமனுக்கே புரியாத ஒரு ஆள். மாருதி தன்னை ஐயன் மகிழ்ந்து இனிது நோக்கி ஆர் உதவிடுதற்கு ஒத்தார், போர் உதவிய தின் தோளால் என்னை பொருந்துற புல்லுக, என்னை தழுவிக்கொள் என்று ராமன் சொல்லுகிறான். நான் என்னையே உனக்கு தந்தேன் என்று சொல்லுகிறான். அசோகவனத்தில் சீதை சொல்லுகிறாள், செய்யாமற் செய்த உதவி, காலத்தினாற் செய்த உதவி, இத்து பயன் தூக்காமல் செய்த உதவி அத்துணையும் நீ செய்தாய், உனக்கு நான் ஏதேனும் தர வேண்டும் என்றால் உன்னை என் தலையாலே தொழத்தகும் என்று சீதை ஆஞ்சநேயனை வணங்கினாள். இங்கே ராமன் சொல்லுகிறான், என்னை உனக்கு தருகிறேன் என்று. ஆஞ்சநேயன் தழுவிக்கொண்டானா? அரசன் ஆணையிடுகிறான், தழுவிக்கொண்டிருக்க வேண்டும். கடவுள் ஆணையிடுகிறான், தழுவிக்கொண்டிருக்க வேண்டும். தன்னுடைய தலைவன் ஆணையிடுகிறான், தழுவிக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் ஆஞ்சநேயனோ வாய் புதைத்து தலை கவிழ்ந்து நிற்கிறான். இது எனக்கு புரியவில்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் உபதேசத்தில் சொல்லுவார், ராமன் ஆஞ்சநேயனை பார்த்து கேட்டானா, உனக்கும் எனக்கும் என்ன உறவு என்று. ஆஞ்சநேயன் சொன்னான், உடல் உணர்ச்சி இருக்கிற வரையில் நீ என் தலைவன், நான் தொண்டன். என் உயிர் உணர்ச்சி ஜீவபோதம் தலையெடுக்கும் போது நீ பரிபூரணன், அதில் நான் ஓர் அம்சம். நீ கடல் என்றால் நான் அதில் ஒரு துளி. ஆனால் ஆன்ம போதம் தலையெடுக்கும் போது நீயே நான், நானே நீ. நீயே நான், நானே நீயாக இருக்கும் போது நான் உன்னை தழுவுவதும் நீ என் பிடிக்குள் அகப்படுவதும் எப்படி அப்பா நடக்கும் என்று தலைகவிழ்ந்து நிற்கிறான். ஆன்மபோதத்தோடு நிற்கிற அவனிடத்தில் அன்னையும் தந்தையும் தெய்வமாகவே அவனை ஏற்றுக்கொண்டார்கள். நால்வரையும் கொஞ்சம் கவனியுங்கள், சிந்தித்து பார்த்தீர்களானால் ஒன்று புரியும். அன்பினால் மட்டும் வந்தானே, அவன் இன்று வரை எப்படி அழைக்கப்படுகிறான் தெரியுமா? குக பெருமாள் என்று. ராமனுக்கு சமமாக அவன் பெருமாளாக ஆகிறான். ஆசையினால் வந்து அடைந்தானே சுக்ரீவன், அச்சத்தால் அவன் எப்படி அழைக்கப்படுகிறான்? இந்த உலக இன்பத்திற்காகத்தானே வந்தான். ஆகவே அவன் மகாராஜா என்று மட்டுமே அழைக்கப்படுகிறான். ஞானத்தினால் வந்து பிறவியை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று வந்து நின்றானே வீடனன், அவன் எப்படி அழைக்கப்படுகிறான்? அடியவருள் தலைவன் ஆழ்வார் என்று அழைக்கப்படுகிறான். குகன் அன்பால் பெருமாள் ஆகிறான், சுக்ரீவன் ஆசையால் மகாராஜா ஆகிறான், வீடனனோ தன் ஞானத்தால் ஆழ்வாராக ஆகிறான். ஆனால் ஆஞ்சநேயனோ அவன் தொண்டினாலும் ஞானத்தாலும் அன்பாலும் தியாகத்தினாலும் தெய்வத்திற்கே தெய்வமாகிறான். கவி சக்கரவர்த்தி கம்பன் இந்த 4 நிலையும் காட்டி, மனிதனை அடைய வேண்டுமானாலும், இறைவனை பெற வேண்டுமானாலும், நீ மெய்ப்பொருளியலாக வேண்டுமானாலும் பார், உலையலாக வேண்டுமானாலும் பார், நீ பார்க்கிற பார்வையில் உனக்கு ஒன்றை நான் தருகிறேன். உன் உயிர் கடை தேறுவதற்கு நீ எப்படி இருந்தால் அது கடை தேரும் என்றால், அன்பே முழுவதும் கொண்டால் ஆண்டவனுக்கு சமமாக ஆவாய், அறிவே முழுவதும் கொண்டால் அவனுக்கு அடியவன் ஆவாய். நீ ஆசையும் அச்சமும் கொண்டிருப்பாயானால் அவனை அடைந்து விட்டால் அந்த அச்சத்தை போக்கி ஆசை நிறைவேற்றி உலகத்தில் உன்னை இருக்க வைப்பான். ஆனால் ஏதும் இல்லாது தன்னலம் கருதாது தொண்டு ஒன்றினால் தலை சிறந்து நிற்பாயானால் அந்த தெய்வமே உன்னை தெய்வமாக நினைப்பான் என்று ஒரு மாபெரும் தத்துவத்தை கம்பன் குறியீடுகளால் காட்டுகிறான். என்றால் இது கம்பன் விழா அல்ல. அவனுக்கு நான் நன்றி தெரிவிக்க வேண்டும். நன்றி தெரிவித்தால் தமிழக மக்கள் மட்டுமல்ல, இந்திய தாமஸ் கார்லைல் சொல்லுவான், அதை சொல்லி முடிக்க நினைக்கிறேன். தாமஸ் கார்லைல் சொல்லுவான், எந்த நாடு தனக்கொரு வலிமையான தேசிய நூலை பெறவில்லையோ அந்த நாடு அண்டை நாட்டால் கூட அது எண்ணப்பட மாட்டாது, போற்றப்படாமல் போய்விடும் என்று தாமஸ் கார்லைல் சொல்லுவான். அப்படியானால் எல்லோருக்கும் வாழ்வை, இந்த சமுதாய வாழ்வில் இருக்கிற துன்பங்களை நீக்கி உயர்ந்த வாழ்வை தருவதற்கும் துணையாக இருப்பவன் கவி சக்கரவர்த்தி கம்பன், மெய்ப்பொருளியலும் இருப்பவன் கவி சக்கரவர்த்தி கம்பன் என்ற அந்த இரண்டையும் இணைத்து பார்க்கும் போதுதான்
தமிழுலகம் அவனுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது. மாலை வேளை, மந்தகாசமான நேரம், கடற்கரை மணல், அந்த பாதம் மெல்லியதா அல்லது மணல் மெல்லியதா என்று துள்ளி துள்ளி நடந்து போகிறாள் பருவ பெண். அவள் கழுத்திலே ஒரு முத்து மாலை, அவள் கழுத்திலே கிடப்பதால் மேலும் அழகு பெற்றோம் என்ற கர்வத்தில் துள்ளி குதித்துக் கொண்டே இருக்கிறது. அவள் நடக்கவில்லை, நாட்டியமே ஆடுகிறாள். காலால் ஒன்றை உதைத்துக் கொண்டு போகிறாள். அது வேறொன்றும் இல்லை, ஒரு முத்து சிப்பி. அவள் கழுத்திலே கிடக்கிற முத்து இருக்கிறதே, அந்த ஒரு முத்தினுடைய தாயாக இருந்தது சிப்பி. அதை உதைத்துக் கொண்டே இவள் நடைபயின்று கொண்டிருக்கிறாள். இந்த சிப்பி அந்த முத்தை பார்த்து கேட்கிறது, என் மகளே, அந்த பெண்ணின் காதருகேதானே கிடக்கிறாய், உன்னை நான் பெற்றவள் அல்லவா? ஒரு வார்த்தை அந்த பெண்ணிடத்தில் அவள் தாய் உதைக்காதே என்று நன்றியோடு நீ சொல்லக்கூடாதா என்று இந்த சிப்பி கேட்கிறது. முத்து சிரித்து கொண்டே பதில் சொல்லிற்று, அம்மா, அசட்டு அம்மா, அவள் காதருகே இருப்பதைத்தான் நீ பார்த்து விட்டாய். ஆனால் ஒரு மனித பெண்ணின் இதயத்தின் அருகிலேயும் நான் இருப்பதை நீ ஏனோ மறந்து விட்டாய். மனித இதயத்திற்கு பக்கத்தில் வந்த பிறகும் கூடவா எனக்கு நன்றி உணர்ச்சி இருக்கும் என்று நீ நினைக்கிறாய் என்று அந்த முத்து சொல்லியதாக ஒரு கலைஞன் கவிதையை வடித்தான். அதை போல நன்றி உணர்ச்சி குறைந்திருக்கிற இந்த உலகத்தில் உலகம் முழுவதும் வாழ்வதற்கு ஒருவன் நூலை தந்திருக்கிறான் என்றால் அது கவி சக்கரவர்த்தி கம்பனுடைய நூல். சமுதாய சீர்கேடுகளை அகற்றி தேச ஒருமைப்பாட்டை கொண்டு வந்து மனிதனை மனிதனாக்கி அதற்கு மேலும் அவனை வளர்த்து மனிதனை தெய்வமாகவே ஆற்றுகின்ற ஆற்றல் பெற்ற அந்த மாபெரும் நூலுக்கு மிகச்சிறந்த விழா எடுக்கின்ற பெரியோர்களை எல்லாம் வணங்கி இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கும் கூட இந்த பொறுப்பை அளித்ததற்காக அவர்கள் அனைவருக்கும் நான் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து உங்கள் யாவரையும் வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.